ஜாலி லீவ் விட்டாச்சே ஜாலி இன்னைக்கு ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஏ ஜாலி லீவ் விட்டாச்சு இதுக்கப்புறம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டுதான் அப்பாடா தொல்லை ஒழிஞ்சுது. இதுக்கப்புறம் ஸ்கூலு டியூஷன் ஸ்பெஷல் கிளாஸ் எதுவுமே கிடையாது. மச்சான், என் பையனுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்கய்யா. அவன் அடங்கவே மாட்டாங்கதான். ஆமா, அதனால காலையில 6 to 9 கராத்தே கிளாஸ், காலையில டிஃபனை கொடுத்து முடிச்ச உடனே 10 to 12 மியூசிக் கிளாஸ், அப்புறம் மதிய சாப்பாடு கொடுத்துட்டு 2 to 4 திரும்பியும் கேரம் கிளாஸ் விட்டுறதையா. ஆமா, அதுக்கப்புறம் 4 to 6 செஸ் கிளாஸ். 6 மணிக்கு மேல சும்மா விட்டா எப்படியே எப்போதும் போல அவனை கூட்டி போய் டியூஷன்ல சேர்த்துற வேண்டியதுதான். வீட்டெல்லாம் வச்சுதான் ஒண்ணும் பண்ண முடியாதா? எங்கடா ஒரு அவசரமா? தாத்தா அப்பா எல்லாருக்கும் ஸ்கூல் லீவ்னு சொல்லிட்டு கராத்தே கிளாஸ் இப்படி பண்றேன் தாத்தா. இது வாடா, நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் வாடா, நீ பயப்படாத வாடா. டேய் அவன்கிட்ட என்னடா சொன்னா இப்படி அழுதுன்னு வரா புள்ள? அப்பா ஸ்கூல் லீவு, ஏதாவது கிளாஸ் சேர்த்து விட தானே நாளைக்கு அவனுக்கு தெரியும். சும்மா வீட்டுல உட்கார வச்சுதான் அவன் அடங்கணும் முதல்ல. டேய் நீ ஸ்கூல்ல எப்படி படிச்சுன்னு எனக்கு தெரியாது. காலையில ஸ்கூலுக்கு போவ, சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வருவ, அதோட அந்த பேக்கை தூக்கி ஒரு கடாசுவ, அதனால மறுநாள் காலையில தான் அந்த பேக்கை தேடுவேன். அவன் படிக்க போறான், அதே மாதிரி படிக்க போறான். இப்ப நீ நல்ல வேலைக்கு போலாம், அவன் அவன் படிக்க போறான். எப்பா அது அந்த காலம்பா, அதே மாதிரி இப்ப இருக்க முடியுமா? ஏங்க எந்த காலமா இருந்தாடா அதனால புரிஞ்சு எடுத்துட்டு போடுது பிள்ளைய. அப்புறம் அடவன் என்னப்பா பண்றது? அப்புறம் டேய் உன்னால பார்க்க முடியல சொல்றா, நான் பாத்துறேன். டேய் தேம்பாதி பா ஸ்கூல் லீவ் விட்டாங்க, இப்போ சும்மா விட்டோம்னா பசங்க கூட கூடி தெருவா சுத்துவோம்ப்பா. அதனாலதான் கிளாஸை சேர்த்து விட்டோம்னா ஸ்கூலுக்கு போற மாதிரியே போயிட்டு வந்துடுவான். திருப்பி அவன் கிளாஸுக்கு போகும்போது சந்தோஷமா இருக்கும் அவனுக்கும். டேய் நீ இப்படியா படிச்ச, உன்னை நான் இப்படியா புரிஞ்சு எடுத்தேன். நீ இப்ப நல்லா படிச்சு பெரிய வேலை இல்ல, சின்ன பிள்ளடா அவன். அவனை போட்டு உங்களுக்கு புரிஞ்சு எடுக்காத, கொஞ்சம் ஃப்ரீயா விளையாட விடு. உங்களுக்கு தான் சொல்றேன், பிள்ளைங்களை போட்டு 24 மணி நேரம் புரியாதீங்க. கொஞ்சம் பிள்ளைங்களை ஃப்ரீயா விளையாட விடுங்க, அவங்க எதிர்காலத்துல நல்லபடியா வருவாங்க. அது முதல்ல நீயும் தெரிஞ்சுக்கடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.